Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான 1/2 kg weight வர ரெட் வெல்வெட் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒயிட் சாக்லேட் ட்ரிப்பிங்கோட இந்த கேக்க நான் ரெடி பண்ணிருக்கேன். ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா பண்ணிரலாம் இந்த கேக். அதே சமயம் இந்த கேக் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கேக்குக்கு ஃபர்ஸ்ட் பட்டர் மில்க் ரெடி பண்ணிடலாம். 1/4 கப் அளவுக்கு பாலில் 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கொஞ்ச நேரத்தில் பட்டர் மில்காக ரெடி ஆகிடும். இப்போ கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் ஈக்குவலாக பொங்கி வரும். நம்ம சேர்த்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாமே ஈக்குவலாக மிக்ஸ் ஆகணும். அடுத்ததான் இந்த கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்க பவுலும் விஸ்கும் ட்ரையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா முட்டை சரியாக பீட் ஆகாது. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. முட்டை நல்லா பீட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் 1/2 கப் அளவுக்கு நான் பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ முட்டையோட எல்லோ கலரில் மாறி பியூர் ஒயிட் கலரில் வந்துருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் கிறிஸ்பி ஆகிடும். ஆயில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டரை ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பட்டர் மில்கில் கலர் சேர்க்க போகிறேன். நான் இங்கே கொஞ்சமாக கலர் மிஸ்டோட டொமேட்டோ ரெட் கலர் தான் எடுத்து வச்சுருக்கேன். லிக்விட் கலர் அதை சேர்த்துக்கிறேன். அது கூட 2 ட்ராப் அளவுக்கு சுகரினோட ஜெல் கலரும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம பேட்டர் கூட இடையில சேர்க்க போகிறோம். நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் கடைசியில் கூட இந்த கலர் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் மில்கில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அதெல்லாம் இந்த பேட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடையில நம்ம பட்டர் மில்க்கும் சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா பீட்டரில் லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேக் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை மோல்டில் ஊற்றிக்க போகிறோம். நான் இங்கே 6 இன்ச் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் பாத்திரத்தில் கூட பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னோடய கேக் சூப்பராக பேக் ஆகிருக்கு. நான் பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள் என்னோடய கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம பட்டர் மில்க் சேர்க்குறனால கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் வினிகர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கேக்கு. இந்த ஸ்பாஞ்ச் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அதர் கேக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கேக் உடஞ்சி போகிறக்கு கூட சான்ஸ் இருக்குது.
இப்போ நம்ம கேக்கை வந்து 3 லேயராக கட் பண்ணியாச்சு. இதை வந்து ஐசிங் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வைக்கிறேன். அதில் வந்து நான் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்க போகிறேன். சுகர் சிரப்பில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துருந்தேன். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை அப்படின்னா 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா கூல் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். விப்பிங் க்ரீம் பீட் பண்ணும்போதே அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் மேடும் சேர்த்துருந்தேன். மில்க் மேட் சேர்க்குறனால நம்ம கேக் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நடுவில் ஃபில்லிங்காக நான் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாக்கோ சிப் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ செகண்ட் லேயர் கேக்கை வச்சு அதை சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கலாம். வெட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் வந்து நான் க்ரீம் கொடுத்துக்கிறேன். அதுக்கு நடுவில் ஃபில்லிங்காக நான் வந்து ஒயிட் சாக்லேட் கிரேட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இதே ப்ராசஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி இந்த கேக்கை ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தேர்ட் லேயர் கேக்கை வச்சு அதை சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து நல்லா க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கனால கண்டிப்பாக க்ரம்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதனால் நல்லா க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா செட் பண்ணி வச்சுக்கலாம். கேக்கை நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து இந்த கேக்குக்கு வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு கேக்கோட சைட்ஸ்லலாம் நான் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். ஃபைனல் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் கேக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இந்த கேக்குக்கு மேலே வந்து நம்ம சாக்லேட் கனாஷ் ஊற்ற போகிறோம். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு ஒயிட் சாக்லேட்டில் 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட சுகரினோட ரெட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் ஊற்றி இந்த மாதிரி ட்ரிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். கேக் வந்து நல்லா கூலிங்காக இருக்கணும். நீங்கள் எடுத்துருக்க கனாஷ் வந்து லைட்டாக சூடாக இருக்கணும். அப்போ தான் ட்ரிப்பிங்ஸ் வந்து கரெக்டாக வரும். நான் இங்கே ஒயிட் சாக்லேட் கனாஷ் வந்து 1:1 ரேஷியோவில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 2:1 ரேஷியோவில் கூட எடுத்துக்கலாம். 2:1 ரேஷியோவில் எடுத்திங்கன்னா கனாஷ் வந்து இன்னும் திக்காக இருக்கும். இப்போ நான் எல்லா கனாஷையும் கேக் மேலே ஊற்றிட்டேன். ஒரு ஐசிங் நைஃப் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். மெதுவாக டச் பண்ணால் போதும். அவ்வளோதான், நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இந்த கேக்குக்கு மேலே நான் சாக்லேட் டெக்கரேஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான யம்மியான ரெட் வெல்வெட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு கேக் வீடியோவோடு உங்களை பார்க்குறேன்.